வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் பாசத்தோடு வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனம். அதில் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று அழகாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் இருப்பான். நீதிமானே, இதை பார்க்கிற இயேசுவின் பிள்ளையே, நீ ஆண்டவருக்குள்ளே நீதிமானாய் இருப்பாய் என்று சொன்னான். அவருடைய நாமம் உனக்கு பலத்த துருகமாயிருக்கும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதோ பார்க்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ கிறிஸ்து இயேசு மேலே நம்பிக்கையாயிருப்பாய் என்று சொன்னார். அதுவே உனக்கு துருகம், அதுவே உனக்கு கோட்டை. ஆண்டவர் தரிசனமாய் காண்பிக்கிறார். இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பமே, நீ இதுவரைக்கும் அடைக்கலம் இல்லையே, எனக்கு ஆறுதல் இல்லையே என்று சொல்லி மனவேதனையில் இருந்தாய் அல்லவா? இதோ இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு துருகமாயிருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதலாயிருக்கிறேன் என்று. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சாதாரண துருகம் அல்ல, பலத்த துருகம், யாராலும் அசைக்க முடியாத ஒரு துருகம். நீ பயப்படாதே, நீ துவண்டு போகாதே. இதே நாளிலே, இந்த தினத்தில் ஆண்டவர் உனக்கொன்று அற்புதத்தை செய்வார், அதிலே சந்தேகம் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, சாபமும் நாசமுமான இந்த உலகத்தில் ஆண்டவர் துருகமாயிருந்து இந்த நாளில் உங்களை நடத்துவாராக. நான் பிரார்த்தனை செய்கிறேன். தரிசனத்தோடு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சகல சத்துடைய கோட்டைகளையும் பொல்லாத போராட்டங்களையும் மாற்றத்தக்கதாக, மனிதனுடைய தீய எண்ணங்களை உடைத்து போடத்தக்கதாக அவருடைய துருகம் உன் நடுவில், உன் குடும்பத்தில், உன் வீட்டில் இறங்கி வருகிறது. நீ இப்பொழுது அவருடைய மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள். இந்த நேரமே உன் நாடி நரம்புகள் மேல் அவருடைய வல்லமை இறங்கி வருவதாக, அவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. உன்னை விடுவிக்கும்படி, கட்டுகள் அவிழ்க்கும்படி, வியாதிகள் மாறும்படி, போராட்டங்கள் மாறும்படி, எரிச்சல்கள் மாறும்படி, வன்கண்கள் மாறும்படி, கைவசங்கள் உடைந்து போகும்படி, உடம்புக்குள்ள இருக்க எல்லா விஷத்தன்மைகளை அழியும்படியான அவருடைய துருக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், இப்பொழுதே பெற்றுக்கொள், இப்பொழுதே நீ உணர்ந்து கொள். இப்பொழுது விடுதலை பெறுவாயாக. இயேசுவின் நாமத்தில் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் கட்டுகளை அறுத்து போடுகிறேன். ஆண்டவரை மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக, நிறைவாய் வழி நடத்துவாராக. தேவனுடைய வல்லமை உன்மேல் பாய்ந்து உன்னை, உன் குடும்பத்தை சம்பூர்ணமாய் வழி நடத்தி அவருடைய துருகம் உன்னோடு இருந்து, நீ கோட்டையாய் அவர் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவாராக. நீ இதற்குள்ளே ஓடி சுகமாயிரு. சபைக்குள்ளே வந்து ஓடி சுகமாயிரு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே ஓடி வந்து சுகமாயிரு. தெய்வீக பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்து ஓடி சுகமாயிரு. பரலோகம் சுகம், அதை பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் பலத்த மகிமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.